எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதா? ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனை இருக்குது, தெரியாமல் நான் போய் தொழில் செஞ்சு மாட்டிக்கிட்டேன், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கவோ அல்லது வீடு கட்டவோ தெரியாமல் போய் கடன் பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், அல்லது கடன் தரக்கூடிய கிரகங்கள், கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் திசை நடக்கிறதுன்னு தெரியாமல் நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஜாதகம் வந்து மென்ஷன் பண்ணும். சரிங்களா? அப்படி கடன் பிரச்சனையினால் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறுக்குடையவனுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதே சமயம் ஆறுக்குடையவன் பாவரோடு சேர்ந்திருக்காரா, சுபர் பார்வை இல்லாமல் உச்சமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி நீசத்தன்மையில் இருக்காரா, வக்ரத்தன்மையில் இருக்கிறாரா, எந்த மாதிரி கன்ஜக்ஷனில் அவர் இருக்கார் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்கள். கடன் நீங்கள் கடன் வந்து அதாவது கடன் வாங்கி தொழில் செய்யும்போது, கடன் வாங்கும்போது, இப்போ நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, எந்த டைம் வாங்கினீங்கன்னு சொல்லி கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். அந்த திசை வரும்போது கடன் எப்போ வாங்கினீங்கன்னு நல்லா யோசனை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டு கலந்து ஆலோசனை பண்ணி அந்த டேட்டு டைமெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். பொறுமையாக மென்ஷன் பண்ணுங்கள். நல்ல ஆழ்ந்து சிந்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்டு டயத்தை பிடிச்சிடலாம். சரிங்களா? டேட் இருந்தால் கூட போதும், குறிப்பிட்ட அந்த நாள், அந்த ஒரு 4-5 நாள் முன்ன பின்ன மானிட்டர் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் அந்த டயத்தை வந்து நீங்கள் டேட்டை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ இருந்து நடக்கக்கூடிய திசை உங்களுக்கு கடன் ஏற்படுத்தி எந்த மாதிரி சூழலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது எவ்வளவு காலம் இருக்கும், அந்த கடன் அடைபடுவதற்கான வழி பிறக்குமா, அல்லது அந்த கடனால் நம்ம இன்னும் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குது, அந்த கடன்லேருந்து ரிலீஃப் கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது அந்த ஏதாவது சிறு ஆறுதல் இருந்தால் கூட போதும், நான் தப்பிச்சிருவேன், அதுக்கு ஏதாவது வழிவகை செய்யுமா, அல்லது வழிமுறைகள் இருக்குதா அப்படிங்கிறத ஜாதகம்தான் தீர்மானம் செய்யும். சரிங்களா? அப்படி தீர்மானம் செய்து அதிலிருந்து அந்த வழிமுறைகளை எல்லாம் ஒரு ஆகச்சிறந்த ஜோதிடர் மூலம் நீங்கள் தெரிஞ்ச அதை அவர் கொடுக்குற அந்த வழிமுறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கர்மாவை, கடனாகப்பட்ட கர்மா, இப்போ ஒருத்தருக்கு நோய் கர்மா, ஒருத்தருக்கு கடன் கர்மா, ஒருத்தருக்கு மனைவி